Hi friends, welcome to my channel. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட சேனலில் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டுருக்கு. டிஎன்பிஎஸ்சி, டிஎன்எஸ்ஆர்பி, டிஎன்டெட் மூணுக்குமே ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இதை வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த டெஸ்ட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 9th ஜியோகிராஃபி ஃபுல் டெஸ்ட் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த தேர்வு எப்படி எழுதணும்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட் நான் கேள்வி சொல்லும்போது நீங்கள் பதிலை வந்து கெஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நான் ஆன்சர் காமிக்கும் போது சரியான ஆன்சர் நீங்கள் கெஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மதிப்பெண்கள் கொடுத்துக்கோங்க. டோட்டலாக எத்தனை மதிப்பெண்கள் எடுத்தீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணணும். இந்த மாதிரி தான் இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணணும். நெக்ஸ்ட் டெஸ்ட்டுக்கான போர்ஷன் 10th ஜியோகிராஃபியில் ஃபஸ்ட்டு 4 லெசன். ஓகேங்களா? 1, 2, 3, 4 பாடங்கள் வந்து 10th ஜியோகிராஃபியில் அடுத்த தேர்வு நடைபெறும். அதுக்கு தேர்வுக்கு ரெடி ஆகிட்டு அடுத்த தேர்வு அட்டன் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது தேர்வு நம்பர் 8. அடுத்த தேர்வு நம்பர் 9 வந்து நடைபெறும். இது வரைக்கும் நான் அந்த டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ப்ளேலிஸ்ட்டில் ஜியோகிராஃபி டெஸ்ட் அப்படின்ற ப்ளேலிஸ்ட்டில் அட்டன் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்மளோட டெலகிராம் சேனல் லிங்க் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருப்பேன். அதில் ஜாயின் பண்ணிட்டாலும் அதிலே லிங்க் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டெஸ்ட்டும் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணியும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். வாங்க பார்க்கலாம். முதல் கேள்வி, ஹைட்ரோஸ்பியர் இதன் கலைச்சொல் என்ன? ஆன்சர் ஹைட்ரோஸ்பியர் அப்படின்றது நீர்க்கோளம். உங்களுக்கான கேள்வி லித்தோஸ்பியர், அதுக்கான தமிழ் சொல் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இரண்டாவது கேள்வி, இடியுடன் கூடிய ஆலங்கட்டி மலை ஆலங்கட்டி புயல் என அழைக்கப்படுகிறது. இந்த கூற்று சரியா தவறா? ஆன்சர் இந்த கூற்றானது சரி. மூன்றாவது கேள்வி, தேசிய கடல்சார் நிறுவனம் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷனோகிராஃபி NIO எந்த ஆண்டில் நிறுவப்பட்டது? ஆன்சர் 1/1/1996 ஆண்டு நிறுவப்பட்டது. அதாவது நியூ இயர் அன்னைக்கு 1996 நிறுவியிருக்காங்க. நாலாவது கேள்வி, பாலைவனச் சோலை அப்படின்றது பாலைவனங்கள் மற்றும் அரை வறண்ட பாலைவன பிரதேசங்களில் காணப்படும் வளமான நன்னீர் பகுதி. இந்த கூற்று சரியா தவறா? ஆன்சர் இந்த கூற்றானது சரி. அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஐந்தாவது கேள்வி, கிபி 2000, அதாவது கிபின்றது பொது ஆண்டு அப்படின்னு சொல்லி இப்போ சொல்லுவோம். ஸோ 2016 ஆண்டின் யுனெஸ்கோவின் மெர்சர் தகவலின்படி மக்கள் சிறந்த வாழ்க்கை தரத்தை பெற்று வாழ்ந்து வருவதில் டேஸ் முதலிடம் பெற்றிருக்கு, சூரிச் அப்படின்ற இடம் 2ஆம் இடத்துல இருக்குது. அப்போ எந்த பிளேஸ் ஃபஸ்ட் இடத்துல இருக்குது அப்படின்றதான் உங்களுக்கான கேள்வி. இந்த டேட்டா பொது ஆண்டு 2016க்கான டேட்டா. ஆன்சர் பார்த்துலாம். ஆன்சர் வியன்னா அப்படின்றத ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது, சூரிச் அப்படின்றது செகண்ட் பிளேஸில் இருக்குது. அடுத்த கேள்வி, 1858 ஆண்டில் முதலாக வான்வெளி புகைப்படங்களை எடுத்த முதல் நபர் யார்? ஆன்சர் ஃபெலிக்ஸ் நடார் அப்படின்றவங்க தான் முதலாக வான்வெளி புகைப்படத்தை 1858 ஆண்டு எடுத்தவர். ட்ரென்ச் என்பதன் கலைச்சொல் தருக. முதல்ல எப்படி வந்து நம்ம ஹைட்ரோஸ்பியர்னு பார்த்தோமோ அது மாதிரி இது ட்ரென்ச் என்பதன் கலைச்சொல் என்ன? ஆன்சர் ட்ரென்ச் அப்படின்னா அகழி. இந்தியாவில் எத்தனை உயிர்கோள காப்பகங்கள் உள்ளது? ஆன்சர் மொத்தம் வந்து 18 உயிர்கோள காப்பகங்கள் இந்தியாவில் இருக்குது. ஓகேங்களா? தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை உயிர்கோள காப்பகங்கள் இருக்குது? இது உங்களுக்கான கேள்வி. ஆன்சரை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கங்கைவாழ் ஓங்கில் டால்ஃபின், அதாவது கங்கைவாழ் ஓங்கில்ன்றதை நம்ம டால்ஃபின் அப்படின்றத சொல்கிறோம். கங்கைவாழ் ஓங்கில்ன்றது தமிழையும் டால்ஃபின்றதை சொல்கிறோம். இந்தியாவின் தேசிய நீர்வாழ் உயிரினமாக இந்த டால்ஃபின் வந்து எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது? ஆன்சர்னு பார்க்கலாம். ஆன்சர் 2010. ஓகேங்களா? உங்களுக்கான கேள்வி, மயில் மற்றும் மாமரம் எந்த ஆண்டு தேசிய சின்னங்களாக அறிவிக்கப்பட்டது? ஓகேங்களா? சாரி, மாம்பழம். இந்த ரெண்டுக்கும் ஆன்சரை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து 10வது கேள்வி, இந்தியாவில் காம்பே வளைகுடா, கட்ச் வளைகுடா மற்றும் சுந்தரவன சதுப்பு நில பகுதிகள் ஓத சக்தி உற்பத்தி செய்ய சாத்தியக்கூறுகள் நிறைந்த மண்டலமாக அறியப்பட்டுள்ளன. இந்த கூற்று சரியா தவறா? ஆன்சர் இந்த கூற்றானது சரி.
அடுத்து இது எக்ஸ்ட்ரா டேட்டாஸை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஆழிப்பேரலை அதாவது சுனாமின்றது அதை பற்றின ஒரு ஆய்வு என்ன அப்படின்னு பார்ப்போம். டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி 2004 அன்னைக்கு காலையில் 8 மணிக்கு அந்த இடம் வந்து அமைதியில் மூழ்கி இருந்தது. மனிதர்களை விழுங்கும் ஓகேங்களா, இந்த இடத்துல அந்த இது மிஸ்டேக்காக இருக்குது, விழுங்கும் அலையான லாபூன் அப்படின்றது அவனுடைய பெருங்கடல் குகையிலிருந்து கிளர்ந்து எழுந்ததை இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ள அந்தமான் தீவில் தனியாக வாழும் மோக்கேன் என்ற பழங்குடி மனிதன் அறிந்திருந்தான். உங்களுக்கானது மோக்கேன் அப்படின்ற அந்த பழங்குடி மனிதன் எந்த தீவில் வாழ்கிறான்றதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். எந்த தீவு அப்படின்னா அந்தமான் தீவு ஓகேங்களா. ஸோ இது எக்ஸ்ட்ரா டேட்டா நம்ம எப்பயுமே கொடுப்போம் ஓகேங்களா. ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணுறோம்னா லாஸ்ட்டில் எக்ஸ்ட்ரா டேட்டா கொடுப்போம், அதுதான் அந்த எக்ஸ்ட்ரா டேட்டா. மொத்தம் 10 கேள்விகள். 10 கேள்விகளுக்கு நீங்கள் எத்தனை மதிப்பெண்கள் எடுத்தீங்கன்றதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா கேட்ட கொஷின்ஸ்க்கு ஆன்சர் தெரிஞ்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தெரியாதவங்க கூகுள் பண்ணியாச்சும் ஆன்சரை கற்றுக்கோங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் டெஸ்ட்டில் மீட் பண்ணலாம். நம்மளோட டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் படிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி நீ எத்தனை மார்க் எடுத்த அப்படின்றத கேளுங்க. 2 பேரும் வந்து கம்பைன் ஸ்டடி பண்ணுங்கள் ஓகேங்களா. ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிக்கிறாங்க அப்படின்னா கம்பைன் ஸ்டடி பண்ணி இன்றைக்கி இந்த டெஸ்ட் சொல்லியிருக்காங்க நீயும் படி நானும் படிக்கிறேன் அப்படின்ற மாதிரி படிங்க. அப்போ தான் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.